ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடிமேட் சுடிதாரில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லி ஒரு பிகினர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பிகினர்னால் ரொம்ப ரொம்ப புதுசாக வந்து கற்றுக்கிறவங்க தான் வந்து பிகினர்ஸ். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் அட்டாச்சுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு சுடிதாரை ப்ளவுஸை தைக்கும் போது அப்படியே வந்து மேல் பக்கம் வச்சு திருப்பிட்டு உள்பக்கம் திருப்பி விடுற மாதிரி தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இந்த ரெடிமேட் சுடிதாரில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து தப்பாக தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரெடிமேட் சுடிதாரில் இருக்கிற இந்த ஸ்லீவை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி மடித்து ஓட்டியிருந்தால் நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மடித்து ஓட்டலைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை மடிச்சுக்கோங்க. மடித்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை ரெண்டையும் வந்து ஒரு சேராக அப்படி, அதாவது வெளிப்பக்கமும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி, அல்லது உள்பக்கமும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்லீவனுடைய லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவனுடைய லென்த் கரெக்டாக இருக்குன்னா கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி லென்த் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, இதை வந்து லென்த்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ம்ஹோலினுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். டாப் இருக்குது பாருங்கள், டாப்பில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இந்த ஸ்லீவ்லேயும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்லீவில் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க அல்லது அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கம்மியாக இருந்தால் வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம், அதிகமாக இருந்தால் வந்து நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சமாக தையலை வந்து பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அல்லது குறைவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அதே கலரில் வேஸ்ட் பீஸ் ஏதாச்சும் இருந்தால் அட்டாச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? சைடில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஆம்குளுடைய அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து உள்பக்கத்தில் வந்து திருப்பி வச்சுருக்கேன். டாப்பை வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். அதனுடைய உள் சைடை எடுக்கும்போது அது வந்து மேல் பக்கமாக வந்துடும். ஸ்லீவை வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பார்வை வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி ஸ்லீவை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது அந்த டாப்னுடைய எண்டை வச்சுக்கோங்க. ஆம்கோலினுடைய எண்டை வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே தள்ளி போகிற மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமே வந்து ஒரு தையல் போட்டுட்டு வாங்க ஓரமாக. நீங்கள் தையல் போட்டுட்டு வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கீழே வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? கரெக்டாக நார்மலாக வந்து ஸ்லீவ் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம அடிப்போம். அதே மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஸ்லீவனுடைய கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி வச்சு மேல் பக்கமாக வந்து தையல் போட்டுட்டு வரீங்க. ஓகேங்களா? ஓரமாக கார்னரில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. ஃபினிஷிங் பண்ணி முடிச்ச அப்புறம் இன்னொரு தையல் வந்து அதிலே மேல் பக்கமாக கொடுத்துருங்க. ரெடிமேட் சுடிதாரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பைப்பிங் மாதிரி வந்து கரெக்டாக வந்து 2 தையல் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மேல் பக்கம் வந்து 2 தையல் போட்டுருங்க. ஓகே, 2 தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதாவது ஸ்லீவ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பிரியாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மலாக வந்து 2 தையல் கொடுத்து எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதே வந்து உள்பக்கம் தான் இருக்குது. சரிங்களா? அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஸ்லீவனுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் வந்து டாப்லேயும் வந்து ஏற்கனவே வந்து தையல் வந்து பிரித்து விட்டுருக்கோம். அந்த பிரித்து விட்டுருக்கிற தையலோடு சேர்த்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு ரஃப் அடித்து தையலை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஒரு சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மட்டும்தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி உள் சைடில் வச்சுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து அப்படி திருப்பி விட்டு மேல் பக்கம் வரா மாதிரி நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதாவது புதுசாக தைக்கவே தெரியலங்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்லீவை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவனுடைய மேல் பக்கத்தை எடுத்துக்கோங்க. அந்த டாப்னுடைய மேல் பக்கமும் ஸ்லீவனுடைய மேல் பக்கமும் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கார்னரில் ஓரமாக வந்து தையல் போட்டுட்டு வாங்க.
ஸ்லீவில் வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி போகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து உள்ளே தள்ளி வைக்கும்போது கரெக்டாக பாருங்கள், தையலில் வந்து சேர்ந்து வருதான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவினுடைய அளவு வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் வரணும், சரிங்களா? ஒரு இடத்துல வந்து 1/2 இன்ச்சும் ஒரு இடத்துல வந்து 1 இன்ச் அளவுக்கு, ஒரு இடத்துல 3/4 இன்ச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி 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 வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் கரெக்டாக உட்காராது. அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்னுடைய லூஸை மெஷர் பண்ணிவிட்டு சைடு தையலோடு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நீங்கள் பிடிச்சி கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் அழுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோவை வந்து லைவாக கொடுக்க தான் முயற்சி பண்ணேன். கரெக்டாக வந்து ஒரு கஸ்டமர் அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைவ் வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.